ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த கொரியன் ஸ்கூல் ட்ராமாவோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் கடைசியில் ஸ்கூல்லேருந்து ட்ரிப்பு போயிருப்பாங்க. அப்போ ஹீரோயினை கடத்தி வாங்குக்கு கத்தி குத்துப்பட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் வாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் குக்கிங் சார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. அவர் ஹெச்எம்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதோட ஹீரோயின் சனா ட்ரெஸ்ஸை போட்டிருந்ததையும் சொல்கிறாரு. இப்போ வாங்குக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கான். சனா வெளியிலே தான் ரொம்ப பதட்டமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே சிவவும் ஹீரோயினும் வந்து சேர்றாங்க. சனாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுகையாக வருது. ஹீரோயின் கண்ணிலையும் தண்ணியாக வடியுது. சிவவும் ரொம்ப வருத்தமாக இருக்கான். இன்னொரு பக்கம் வாங்க அப்பாவோட அசிஸ்டண்ட்டும் அந்த செக்யூரிட்டி பொண்ணும் இருக்குல்ல, 2 பேரும் காரில் உட்காந்துருக்காங்க. அந்த அசிஸ்டண்ட் அடியாளுங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படியா கேர்லெஸ்ஸாக விடுவீங்க, கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணிலையும் படாமல் மறைஞ்சுக்கோங்கன்னு திட்டிட்டு இப்போ இந்த செக்யூரிட்டி பொண்ணுக்கிட்ட வாங்குக்கு அடிப்பட்டது நல்லது தான், இப்போ நம்ம மேலே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்கிறான். இப்போ வாங்குக்கு சர்ஜரி முடிஞ்சிச்சு, அவன் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டான் டாக்டர் சொல்றாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸும் அங்க வந்துட்டாங்க. எல்லாருக்குமே குழப்பம், யார் இப்படி பண்ணிருப்பா. அதோட ஹீரோயின் சொல்றா அவங்க சனான்னு தெரிஞ்சுதான் தூக்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு ஆளை பத்தியும் சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. சனாக்கு யார் மேலேயுமே சந்தேகம் இல்லை, அவள் தான் வெளியிலே வந்தது இல்லையே, இதனால தான் எங்கள் அப்பா ஹோட்டலை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் போல, அவருக்கு ஏதோ பிரச்சனை நடக்க போதுன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹெச்எம் வேற பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டார் போல, ஒரு ஸ்டாஃபை மட்டும் அங்கே இருக்கட்டும்னு சொல்ல, அப்போ வார்டன் நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன், நான் ஃப்ரீ தான், எனக்கு கிளாஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினும் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. சனாவும் நானும் இருக்கேன்றா. ஆனால் சனா அங்கே வைக்க முடியாதுல்ல, அவளுக்கு ஏற்கனவே ஆபத்து, அதனால சனா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவளை கடத்தி வச்சிருந்தப்போ அசிஸ்டன்ட் ஃபோன் பேசும்போது இவளுக்கு லைட்டாக காதில் விழுந்திருக்கும். அங்கே கூட்டு வரவா அப்படின்னு கேட்டிருப்பான்ல அந்த அசிஸ்டன்ட், அதை சொல்கிறா. ஆனால் இவங்களுக்கு யார் என்னன்னு தான் தெரியலையே. இப்போ அப்படி நம்ம ஹெச்எம்மை காட்டுறாங்க. அவருக்குனா என்ன பண்ணுறதுனே தெரியல, அவர் ஏதோ பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. இப்போ பசங்களாம் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. அவங்க இந்த பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ வாங்குக்கு அடிபட்டதுனால வாங்கோட அப்பா தானே அந்த ஸ்கூலுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஸ்பான்சர்ஷிப் என்ன ஆகும், ஒருவேளை யார் மேலேயாவது பழியை போட்டு அவங்கள பிளேம் பண்ணிடுவாங்களோ அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிடுமூஞ்சி இருந்துட்டு இப்படி தேவையில்லாமல் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல அப்படின்னு அந்த சோயை பார்த்து கேட்டுட்டு, அதோட அவன் ட்ரிப்பை இந்த 3 பேர்ட்ட அசிங்கப்பட்டான்ல, அதெல்லாம் சொல்லி நீ இவ்வளோ கோலையா இருக்க, இதுக்கு முன்னாடி அவங்க புள்ளி பண்ணதுனால இந்த ஸ்கூலுக்கே வந்தியா, அப்பவும் இப்படிதான் இருந்திருக்க, இப்பவும் அப்படிதான் இருக்க, நீ என்ன மாறி இருக்க ஸ்கூலுக்கு வந்து அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதுல வேற இந்த சிடுமுஞ்சி முக்காவாசி நேரம் இங்கிலீஷ்ல தான் பேசுவான். சோயை அசிங்கப்படுத்திட்டு அவன் போயிட்டான். ஆனா சோய்க்கு கொஞ்சம் வருத்தம் தான். சிவுவும் வாங்க ரொம்ப மிஸ் பண்றான். அவனோட பெட்டே தான் பார்த்துட்டு இருக்கான். அதோட இன்னொரு பக்கம் ஹெச்எம் யோகா சார் கிட்ட நம்ம பசங்க வெளியில ட்ரிப் போறது எனக்கு, உங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்டாஃப்ஸுக்கு, அப்புறம் அந்த ஸ்பான்சர் பண்ணவருக்கு, இவங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது, அப்புறம் எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யோகா சாரும் ஒருவேளை கல்பிரிட் நம்மளுக்குள்ளே இருக்கலாம், இப்போ யார் இதெல்லாம் பண்ணான்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஏன் இதை பண்ணாங்கன்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹெச்எம்க்கு மூரின் ஸ்கூல்ல உள்ளவங்க இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்றதுல நம்பிக்கை இல்லை. அப்ப இந்த யோகா சார் ஒரு விஷயத்த சொல்றாரு. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்டாக் நடந்துச்சு, அந்த அட்டாக்ல தான் கோமால இருந்தவரோட ஃபேமிலி போச்சு, அதை நீ தான் பண்ணன்னு எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க, ஆனா நான் சந்தேகப்படல, இப்ப இங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த யோகா சாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த யோகா சாருக்கு சனாவை பத்தின சந்தேகமும் இருக்கு. ஆனா ஹெச்எம் நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்லியிருப்பார் போல, இன்ன வரைக்கும் வாயவே திறக்காம இருக்காரு. அதை பத்தி யோகா சார் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லாம நம்மளோட எனிமி நம்மளை சுத்தியே இருக்காங்க, நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ற அந்த சேர்மன் வாங்க பத்தி கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் வாங்கோட அப்பா. அப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல வாங்க இப்பதான் கண்ணு முழிக்கிறான். ஹீரோயின் பக்கத்திலே உட்காந்துருக்கா. நைட்டு ஃபுல்லா அவன் தான் பாத்துக்கிட்டாலாம். இப்ப அப்படி பக்கத்துல உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. இவனுக்கு அப்படியே அவளை நினைச்சு வருத்தமா தான் இருக்கு. அவ கடைசியா சொல்லியிருப்பாள், நீ எனக்கு நிறைய பண்ணிட்ட, இதுக்கு மேல பண்ணாத அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்பவும் உனக்கு நான் ஒரு பாரமா தான் இருக்கனா அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அப்படியே அவன் வெளியில போய் உட்காந்துருக்க. ஹீரோயின் தூங்கி முடிச்சு இருந்துச்சு. வேகமா பயந்து போய் ஓடி வந்து என்னாச்சு இங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்னை யாருன்னு நினைச்சேன், நான் வாங்கு, எனக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் இப்ப எப்படி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு அப்படி ரொம்ப வருத்தத்துல அவனை ஹக் பண்றா. திரும்ப திரும்ப மன்னிப்புலாம் கேட்க, தயவு செஞ்சு மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு இருக்க, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்துல போலீஸால எதுவும் பண்ண முடியல போல, ஏன்னா ஹோட்டல்ல எந்த துப்பும் கிடைக்கல, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணனே தெரியலையா. டேனியல் சாருக்கும் ஹெச்எம் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு யோசனையா தான் இருக்கு. குக்கிங் சார் தான் அவர் ஏதாவது காரணம் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் அப்படி பசங்க எல்லாருக்குமே இந்த 3 ஸ்டாஃப்மே ஒன்னா இருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி இப்போ வாங்க நல்லா இருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு நாளைக்கு வரதாவும் சொல்றா. அந்த நேரத்தில் கரெக்டாக வாங்கோட அம்மா வராங்க. அவன் பாத்ரூம்ல இருக்கான் போல. ஹீரோயின் கிட்ட என் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவளால சொல்ல முடியல, அவளை காப்பாற்ற போய் தான் அப்படி ஆபத்தாயிடுச்சு நான் சொல்ல முடியும், அப்படியே அமைதியா நிக்கிறா. அப்புறம் வாங்க வந்துட்டான். அவங்க அம்மாக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், என்னடா இது இவ்வளோ அடிபட்டிருக்கு, இப்போதான் எனக்கு ஸ்கூல்ல இருந்து சொல்றாங்க,
என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்க அவன் நல்லா சமாளிக்கிறான். நான் தான் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்ல யாரை காப்பாற்ற போய் இப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஆனால் அவன் சொல்லலை. அப்புறம் வார்டன் சார் பக்கத்தில் நிற்கிறாருல, அவர் தான் இந்த ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாத்தோட செக்யூரிட்டிக்கும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அவரை பிடிச்சி திட்டாங்க. அப்போ உங்க ஹெச்எம்க்கு வரமாட்டாரு, செக்யூரிட்டி கார்டு தான் விட்டுருக்காரா, உங்க அப்பா எதுக்கு இந்த ஸ்கூல்ல ஒன்று சேர்த்தாருன்னு தெரியல, இப்பவே நம்ம இங்க இருந்து போறோம் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஆனா வாங்க எப்படி ஆளு அப்படியே சிரிச்சே சமாளிச்சிருவான். அப்பதான் வாங்கோட அம்மா ஹீரோயின் கிட்ட, ஆமா நீ உங்க அப்பா ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லையாமே, அவர் க்ரூஸ் ஷிப்புக்கு போனவர் பாதியில வந்துட்டாருன்னு சொல்றாங்க. இவளுக்குலாம் பதட்டம் ஆயிடுச்சு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறா. பார்த்தா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க போல. அவ தான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தாலே, அதனால ஃபோன் எடுக்காம இருந்திருக்கா. அதனால க்ரூஸ் ஷிப்ல போயிட்டு இருந்த அந்த ஆன்ட்டியையும் கூப்பிட்டுக்கிட்டு பாதியில திரும்பி வந்திருக்காரு. அந்த ஆன்ட்டி ஏற்கனவே இதில் போகணும்னு எவ்வளோ ஆசையா இருந்துச்சு, அது வேற கத்திக்கிட்டு இருக்கு. அவ ஃபோன் எடுக்கலன்னு இப்படி பண்ணுவீங்களா, இப்படியா பாதியில கூட்டிட்டு வருவீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயினும் ஃபோன் பண்றா. அவ ஃபோன் தொலைஞ்சிச்சு, அதனால தான் ஃபோன் எடுக்காம விட்டுட்டேன் சாரிப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அவர் அப்படியாமா, சரிம்மா சரிம்மா, நீ அங்கே ஜாலியா இருக்கியாமா அப்படிலாம் கேட்க, இவ ஜாலியா இருக்கேன், நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போனை வைக்க, இவர் ஒன்னே வா வா எனக்கு இப்போ கடலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு போட்டை வாங்கிட்டு வரேன், 2 பேரும் நடுக்கடலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் ஜாலியாக அங்கே ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சனா, அவன் மனசுல தான் ஏகப்பட்ட கேள்வி இருக்கும்ல, என்னதான் நடக்குது, ஏன் இப்படி நம்மளை கடத்துறாங்க, என்ன பிரச்சனையா இருக்கும், அப்பா ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டேறாருன்னு அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட கேட்குறா. நீங்க இதுக்காக தான் என்ன வெளியில எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னீங்களா, இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லலாம்ல, என்கிட்ட நீங்க நிறைய மறைக்கிறீங்க, அம்மாவை பத்தி பேசுறது இல்ல, எனக்கு ஏன் நெருப்பை பார்த்தா பயம்ன்றது சொல்றது இல்ல, என்னப்பா அப்படின்னு கேட்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சுமை இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒருத்தங்களுக்கு அவங்களோட பாஸ்ட் அதை திரும்பி கூட பார்க்க கூடாதுன்ற அளவுக்கு பாரம் இருக்கும், சிலருக்கு உறவுகள் அப்படிலாம் சொல்லி சொல்றாரு. சனாவும் அப்போ உங்களுக்கு என்னப்பா, ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்ல பாஸ்டா இல்ல உறவா, எதை உங்களால சுமக்க முடியல, உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவா என்கிட்ட சொல்லலாம்ல, நான் உங்க பொண்ணுப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீ என்னோட பொண்ணு, தைரியமானவ தான், ஆனா என்னோட சுமையை உனக்கு இறக்கி வைக்கிற விரும்பல அப்படின்னு சொல்றாரு. திரும்ப அப்படி ஷூவை பார்த்தா அவன் இந்த கோமால இருந்தார்ல, அவர் கூட ரோட்ல வச்சு இவனை பார்த்து இவன் தலையை தடவி கொடுத்து, உங்ககிட்ட ஹேண்டில் பண்ண முடியாத அளவு பவர் இருக்கு, அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டேன்னா இதெல்லாம் சரியாயிரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கறான். அப்படியே அந்த பக்கம் இந்த கோமால இருந்தவரை பார்த்தா அவர்கிட்ட அசிஸ்டன்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். அதாவது அந்த அடியாள்கள் வந்து நெருப்பு வச்சுட்டு போனாங்கல்ல, அப்ப யாரோ ஒருத்தர் இவரோட குழந்தை ஒன்னு தூக்கிட்டு போயிருக்காங்க, அதை யாரோ பார்த்துருக்காங்களாம், இவரும் யார் தூக்கிட்டு போனது, எந்த குழந்தை, பையனா பொண்ணா அப்படிலாம் கேட்குறாரு. ஆனால் இந்த அளவுக்கு கண்டுபிடிக்கலையா, கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்ல அப்படியே ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் தூங்கும்போது அவருக்கும் அந்த நெருப்பு எரிஞ்சு ஒரு பையன் அழுகுறான்ல, அது தோணுது என்னடா இவருக்குமான்னு பார்த்தா இவர் அந்த இடத்துல இருந்திருக்காரு, அந்த குட்டி பையன் இருக்கான்ல அவனையும் தூக்கிட்டு ஓடி இருக்காரு. இது என்ன கதைன்னு ஒன்றும் தெரியல. அதே நேரத்தில் ஸ்கூல்ல பார்த்தா நம்ம சனா இருக்கால, அவன் இன்னைக்கு பியானோ முன்னாடி சும்மா உட்காந்துருக்கா வாசிக்காம. அப்பா அங்க சிவு வரான், என்னாச்சு நீ வாசிக்காம அப்படியே உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்க, நான் தான் பியானோ வாசிக்கணும்னு தெரியுமான்றாவ. அதோட அவளுக்கு இன்னைக்கு வாசிக்கிறதுக்கு மனசு இல்லையா, அதான் சும்மா உட்காந்துருக்காளாம். இவனை நீ தூங்கலையான்னு கேட்க, எனக்கு இன்னைக்கு பியானோ சுத்தம் கேட்கல அதனால தூக்கம் வரல, அது மட்டும் இல்லாம துணைக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மியூசிக்கை பத்தி பேசுறாங்க. இது சின்ன வயசுல அம்மா பாடி கேட்டிருக்கேன், ஆனா எங்க அப்பாவுக்கு நான் இன்னும் இதை ஞாபகம் வச்சிருக்கேன்னு தெரியாது அப்படின்னு சொல்றா. அதோட சிவு கிட்ட இந்த மியூசிக்கை பத்தி கேட்டா, நானும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரான், ஆனால் அதை சொல்லாமல் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். என்ன விஷயம்னு தெரில. அதே நேரம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா வாங்க அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்கல்ல, அந்த கம்பியை பிடிச்சி தள்ளிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். கொரியாலலாம் அதில் வந்து வீல்லாம் வச்சுருப்பாங்க, அதை பிடிச்சி நடக்கலாம். அப்போ ஹீரோயின் வேக வேகமாக வந்து என்ன ஆச்சு, தேவையில்லாமல் ரெஸ்ட் எடுக்காமல் என்ன நடந்துட்டு இருக்க, மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டேன்னா என்ன ஆகும், சரிவா நான் கையை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஒன்று கையெல்லாம் பிடிக்க வேணாம், மயக்கம் வந்தா நான் தோலை சாஞ்சிப்பேன், அது உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். நீ கீழே விழுந்து மண்டையை உடைக்கிறதுக்கு அது பரவாயில்ல அப்படின்னும் போது நீ என்ன நினைச்சு வருத்தப்படுறியா இல்ல பாவப்படுறியா, இல்லனா உன்னாலதான் எனக்கு அடிபட்டுச்சு அதனாலவா, நீ என்னோட இந்த வழியெல்லாம் ஆத்திடுவ, ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற வழிய அது எப்படி போகும், அது எனக்கு ரொம்ப ஆழமா இருக்கு, அதனால நான் நடந்தே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டமா பேசிட்டு கடைசியில நல்லா ஜாலியா சிரிச்சுட்டு போறாங்க இருந்து. ஆனா அவளை தாண்டி போகும் அவனுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அப்ப அவனுக்கு மெசேஜ் வருது, யாரு நம்ம சிவு தான், அவன் இப்ப இவனை ரொம்ப மிஸ் பண்றான், ஆனா வாங்க இவனுக்கு ரிப்ளை பண்ணல. அப்புறம் வாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, வாங்கோட வீட்டுக்கு தான் கொண்டு போய் விடுறாங்க. அப்படியே அந்த பக்கம் ஸ்கூல்ல பார்த்தா சிவு ரொம்ப வருத்தத்தோட ஸ்கூலுக்கு வெளியில நின்றுட்டு இருக்க, என்னாச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியான்னு ஹெச்எம் கேட்கிறாரு. முந்தில அந்த சிவு மண்டையில பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பான்,
கலரிங் பண்ணி கேவலமாக தான் இருப்பான் கொஞ்சம். அவன் பாப் ஸ்டார்ல அதனால. ஆனால் இப்போ கலரிங்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்கான். அவனுக்கு இந்த ஸ்கூலில் இருக்கிறது தான் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கான். இந்த ஷீல்டுலாம் வச்சிருக்காங்கல்ல, அது எனக்கு தடை மாதிரி தெரியல, அது என்னை பாதுகாக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. நான் ஹீரோயினை காப்பாற்ற போனேன்ல, அப்போ ஒரு ஆளை பார்த்தேன். அப்போ எனக்கு காது வலி வந்தப்போ நீங்கள் என்னை சரி பண்ணி விட்ட மாதிரி அவரும் என்னை சரி பண்ணி விட்டாரு. ஒருவேளை ஹீரோயின் கடத்தப்பட்டதுக்கும் இவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு கேட்குறான். அவர் எப்படி இருந்தாருன்னு கேட்க அதே நேரம் அவரையும் காட்டுறாங்க. அவர் இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டாரு. ஸ்கூல் இருக்கிற இடத்த தேடி பார்க்குறாரு. ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த செக்யூரிட்டி பொண்ணு இருக்குல்ல, அதுகிட்டையும் ஃபோன் பண்ணி அந்த ஸ்கூலில் என்னால் கண்டுபிடிக்க முடியல, அது எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு ஆள் வராரு. அவர்கிட்ட அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்கிறாரு. அதில் நிறைய பேர் ஓடிட்டாங்களாம். அதில் யாரையாவது பற்றி தெரியுமான்னு வர விசாரிக்கிறாரு. அப்போ அந்த ஆளும் அதெல்லாம் தெரியல, ஆனால் ஒரே ஒரு ஆள் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்ல கரெக்டாக அப்போ ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. ஹீரோயினோட அம்மா இறந்துருப்பாங்கல்ல, அந்த டைமில் ஹீரோயினுக்கு ஒரு 2-3 வயசு இருக்கும் போல. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவங்களோட ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்காரு. ஹீரோயின் கூட்டி போனால் யாரையோ பார்த்துக்க சொல்லியிருப்பார் போல. இப்படி அழுதுட்டு இருக்கப்போ 4 பேர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே வச்சு நமக்கு நிறையா பணம் கிடைக்கும், நம்ம அதை செய்யலாம், எவ்வளோ காசு தெரியுமா, அந்த சங்குவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும் அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. இதெல்லாம் இவர் காதில் விழுது. இவர் உடனே என்னது சங்குவா என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கிறாரு. அந்த சங்குவை கிடச்சதுன்னா உலகத்தையே ஆளலாம். இப்போ கூட நிறைய பேர் நிலநடுக்கம், நோய் அந்த மாதிரிலாம் வந்து சாகுறாங்கல்ல, அதுக்கு காரணம் அந்த சங்குவோட ஓனர் தான் அப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சங்கு கிடச்சதுன்னா நம்ம சாகாவரமும் பெறலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு இவருக்கும் ஒரு பேராசை வருது. இந்த சங்கு மட்டும் நமக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போவும் பொண்ணை பற்றி தான் நினைக்கிறாரே தவிர அவரோட ஆசைகளுக்காக இல்லை. அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி வேற போயிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் தான் அந்த அட்டாக்கே நடந்திருக்கு. 10-12 பேர் அந்த கோமால இருந்தார்ல, அவரோட வீட்டை சுற்றி வளைக்கிறாங்க. இவர் பின்னாடியே போனவர் இது நமக்கு தேவையே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் திரும்பி போலான்னு பார்க்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப உள்ள போறாரு. கோமால இருந்தவரோட ஒய்ஃப்லாம் ஏதோ சத்தம் கேட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா வெளியில நிறைய அடியாட்கள் நிற்கிறாங்க. அவங்களால அத்தனை பேர் சமாளிக்க முடியல. அடிச்சு கீழே போட்டுட்டு வீடை பூரா சுற்றி தேடுங்கடா, ஏதாவது கிடைக்கும் கண்டுபிடிச்சி எடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. வீடெல்லாம் களைச்சி போட்டு தேடிட்டு இருக்கப்போ ஒரு பீரோவில் ஒரு பெட்டி இருக்கு. இதே மாதிரி பெட்டி தான் இதுக்கு முன்னாடி எச்சம் வச்சிருந்தாரு. அதில் ஒரு குட்டி பீஸ் இருந்திருக்குமே, அந்த பீஸு இப்போ சாவின்னு சொல்றாங்கல்ல, அதோட ஒரு பார்ட் போல. இப்போ இந்த பெட்டியில் அதோட பார்ட் ஒன்று இருக்கு. இன்னும் மீதி உள்ள பார்ட் இதில் இருக்கான்னு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி கிளம்பும்போது அந்த இடத்தையே கொளுத்தி விட்டுறானுங்க. அங்கதான் கோமால இருந்தவரோட ஒய்ஃப் அடிபட்டு கிடக்குறாங்க. அந்த குட்டி பிள்ளைங்க ரூம்குள்ளே தானே இருந்துச்சுங்க, அதுங்களையும் சேர்த்து கொளுத்தி விட்டுறாங்க. அதுங்களால நடக்கவும் முடியல, மெதுவாக எழுந்திரிச்சு தவண்டுக்கிட்டு வருதுங்க. 2 குட்டி பிள்ளைங்கள, ஒன்று பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணு ஷாக்கில் அப்படியே அசையாமல் அங்கேயே உட்காந்துருக்கா. அந்த குட்டி பையன் தான் தவண்டு கீழே விழுந்து எழுந்திரிச்சு அம்மா அம்மான்னு கத்தி அழுதுகிட்டே இருக்கான். அப்போ தான் ஹீரோயினோட அப்பா அங்கே வந்து அந்த குட்டி பையனை தூக்கியிருக்காரு. சனா வந்து அசையாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. அது மட்டும் அளவும் இல்லையா, அதனால அவர் காதில் விழலை, அவர் பார்க்கவும் இல்லை. அந்த குட்டி பையனை மட்டும் நெருப்புலேருந்து தூக்கிட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த குட்டி பையனை அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு என்னெல்லாம் காட்டல. திரும்ப ப்ரெசண்ட்டுக்கு அவர்கிட்டே வந்தா அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுன்னு அவருக்கு வரை சமாதானப்படுத்தி படுத்து தூங்குறாரு. அப்புறம் ஹீரோயினும் வாங்க வீட்டில் விட்டுட்டு ஸ்கூலுக்கு வரா. சிவு அவளுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன இன்னும் நினைக்கிற, எனக்காக வெயிட் பண்ணுறான்னு கேட்க, அப்புறம் அவகிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டு கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடுலாம் எடுத்து கொடுக்குறான். 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கு, நீ சாப்பிட்டியான்லாம் அவள் கேட்டுட்டு இருக்க. 2 பேரும் அப்புறம் அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சிவு அப்படி இவளையே பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் ரொம்ப பயந்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாமல் போயிருமோன்னு ரொம்ப பயந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்படி இந்த குக்கிங் சார் இருக்கார்ல, அவரை காட்டுறாங்க. அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா அங்கே தான் அந்த லேடி டீச்சரும் இருக்காங்க. நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தேன், இப்போதான் என்ன கவனிச்சிருக்கேன், அப்படி என்ன யோசனை அப்படின்னு கேட்க, இவர் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சின்ன பையன்கிட்ட அவரோட அப்பா ஒரு கதை புக்கை கொடுத்துருக்காரு. அதில் தங்கம் இருக்கிறத பற்றி போட்டிருக்கு. அவன் அதெல்லாம் படிச்சுட்டு பெரியவனானோடனே அந்த புதையில கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்படிலாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கேப்லேயே நம்ம ஹெச்எம் கட்டுறாங்க. அவர் ஹீரோ சொன்னது தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த உங்களை மாதிரியே ஒரு ஆளை பார்த்தேன்னு சொன்னால, அது அப்படியே வாங்க பார்த்தா அவன் வீட்டில் இருக்கான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஃபோன் பண்ணி இந்த ஹீரோயினை கடத்தி வச்சாங்கல்ல, அந்த பில்டிங் பேர் ONP ஹோல்டிங்ஸ், அதை பற்றி விசாரிக்கிறான். அது இவங்களோட கம்பெனி தான் போல. ஆனால் அந்த அசிஸ்டண்ட்டு அதெல்லாம் இல்லை, நம்மளோடது இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். இப்போ அப்படி திரும்ப குக்கிங் சாருக்கு வந்தா அவர் கதையை இன்னும் முடிக்கல. அந்த பையன் அதெல்லாம் உண்மை நினச்சி பெரியவனாயும் தேடினா அப்படின்னு சொல்ல, இந்த லேடி டீச்சர் இருந்துட்டு அவனுக்கு என்ன லூசா புக்கில் இருக்கிறதெல்லாம் தேடி பார்ப்பானா அப்படின்னு கேட்க, இவர் அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க, ஆனால் அவனுக்கு அந்த புதையல் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்குவை பற்றி பேசுறாரு. இப்போ இந்த கதையோட மெயின் கருவே அந்த சங்கு தான். இவருக்கும் அந்த சங்குவை பற்றி தெரிஞ்சிருக்கு. சின்ன வயசுல ஸ்கூல் சேர்ந்தப்போ இவர்
இவர் இந்த சங்கு புதையலை கண்டுபிடிப்பேன்லாம் பேசியிருக்கார் போல. அப்புறம் அப்படியே வாங்குக்கு வந்தா அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவன் ஆஃபீஸ்க்கு போயிருந்தப்போ நிறைய பேப்பர்லாம் காமிச்சிருக்காங்க. அதில் அந்த ONP ஹோல்டிங்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அது ஒரு பேப்பர் கம்பெனி, இப்போலாம் அது நம்மகிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சமாளிச்சிருக்கான். ஆனால் வாங்குக்கு ஒரு வேளை இதெல்லாம் நம்ம அப்பா தான் சேருவாரோன்னு சந்தேகம். அவங்க அம்மா கிட்ட லைட்டா, அம்மா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பா இங்கே வந்தாங்கல்ல, ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க சொல்லலையே, ஆனால் அப்பா வந்தாரு, என்னன்னு தெரியல, டக்குன்னு வேலை இருக்குன்னு போயிட்டாரு, ஏதோ ஆஃபீஸில் போல, என்ன விஷயம்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சமாளிச்சிடுறான். அதே நேரம் வாங்கோட அப்பாவை பார்த்தா அவர் கையில் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு. அதுவும் அந்த சாமியோட ஒரு சின்ன பீஸ் மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த கோமால இருந்தார்ல, அவர் வீட்டை தாக்கி ஒரு பீஸ் எடுத்தாங்கல்ல, அது இவரா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. யோகா சாரை பார்த்தா அவர் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு HM கிட்ட பேசினது, வாங்கோட அப்பா கிட்ட பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அப்படியே லைட்டாக சைடாக ஏதோ சிரிக்கிறாரு, எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி. HMக்கும் தூக்கம் வரல, அவரும் ரூம்ல நடந்துக்கிட்டு இருக்க அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்னு வேகமாக போறாரு. யாரோ உள்ள நுழைஞ்சிருப்பாங்க போல. எல்லா ஸ்டாஃப்ஸும் ஒவ்வொரு இடத்துலயா போய் கேன்டீன்ல சிவு ஹீரோயின்லாம் இருக்காங்கல்ல, யாராவது இங்கே வந்தாங்களா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இந்த லேடி டீச்சர், குக்கிங் சாரு, டேனியல் சார்னு எல்லாருமே ஒவ்வொருத்தரோட ரூமுக்கா போய் பார்க்குறாங்க. அந்த ஸ்கூல்ல எல்லா ரூம்லேயும் 2 பேர் எல்லாரும் இருக்காங்களா, அங்கே யாராவது வந்திருக்காங்களா அப்படிலாம் செக் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தா HMோட ரூம்ல யாரோ எதையோ தேடி இருக்காங்க, எல்லாத்தையும் களைச்சி போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த சாவியோட பார்ட்டை கூட தேடி இருக்கலாம். அதுவும் டிராயர் திறந்தே இருக்கு, அதில் அவர் ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பார்ல, அது இருக்கு. யாரோ இதை பார்த்துருக்காங்க. அப்ப அங்க யோகா சாரும் வராரு. எனக்கு என்னமோ இந்த யோகா சார் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவர் என்ன நடக்குது என்ன யாது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அப்படி பசங்க எல்லாருமே முழிச்சாங்கல்ல, ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நேராக HM ரூமுக்கு தான் வராங்க. ஸ்டாஃப்ஸ் பசங்கன்னு எல்லாருமே வந்தாச்சு. ரூம் கலைஞ்சு கிடக்கிறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த யோகா சார் தான் ரொம்ப கத்துறாரு. இப்போ என்ன நடக்குது, அந்த ஷீல்டு உடஞ்சி போச்சா, ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல இருந்து கடத்தினாங்க, இப்போ ஹெட் மாஸ்டர் ரூம்லேயே இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் சரியா படல, இனிமேலும் அந்த சாவியை பற்றி நீங்க வாயை திறக்க போறது இல்லையா அப்படின்னு HM கிட்டே டேரக்டா கேட்கிறாரு. இதை கேட்டு மற்றவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் பசங்களெல்லாம் வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த பசங்களும் இதை பற்றி தான் பேசுறாங்க. அப்போ இந்த சங்குன்றது உண்மைதானா, அது பொருளி கிடையாதா, அப்போ நம்ம ஹெட் மாஸ்டர் இருக்கட்டே ஒரு சாவி இருக்கா, அப்போ இதுக்காக தான் இந்த ஸ்கூலை இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டாரா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சனாக்கு இதை பற்றி தெரியாதுல்ல, அவகிட்ட கேட்டா அவளும் தெரியாதுன்னு சொல்றா. ஒருத்தருக்குமே இதை பற்றி தெரியல. ஆனால் அந்த சிறுமூஞ்சி இருக்கான்ல, இவ்வளோ நாள் இங்கே இருந்திருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறான். அப்போ ஹீரோயின் அவங்கிட்ட உனக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்க, இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். அவன் எதை பற்றியுமே பேசலை, அவனுக்கு தெரியுமா தெரியலையாங்கிறதையும் சொல்லலை. உள்ள HM ரூமில் யோகா சார் கிட்ட பசங்க இருக்கிறப்ப ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு HM கேட்க, அவரும் என்னைக்காதனால எல்லாருக்கும் தெரியதான் போகுது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இப்போ வெளியில் ஷீல்டு உடையலை, அப்போ உள்ளே இருந்து தான் யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி HM சொல்ல, அப்போ சங்குவை கண்டுபிடிக்கதான் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு யோகா சார். ஆனால் அதுக்குள்ளே HM இருந்துட்டு தேவையில்லாத அசம்ஷன்லாம் வேணாம், சங்குவை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தாங்களா இல்லையாலாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, யோகா சார் இருந்துட்டு இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது, 18 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் அந்த சாவியை திருநியா அப்படின்னு கேட்க, HMமும் தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு கத்திட்டு தேவையில்லாத பொருள் எல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோகா சார் நிறுத்தலையே, உங்ககிட்ட சாவியோட ஒரு பாதி இருந்தா சொல்லு, மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்றாரு. அதே நேரம் ஸ்டாஃப்ஸும் அவங்களும் அந்த சாவியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த சங்கு கிடைச்சா உலகத்தையே ஆளலாமே, நம்ம HM கிட்ட அந்த சாவி இருக்குமா, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்டாக் நடந்துச்சு, அந்த அட்டாக் நடந்தது மூரிம் அசோசியேஷன் அடுத்த சக்சஸரா தேர்ந்தெடுத்தவர் தான், அவர்கிட்ட தான் அந்த சாவியும் இருந்துச்சு, அவர் தான் நம்ம HMோட ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதோட ஹெட் மாஸ்டர் தான் அந்த சாமியை எடுத்துக்கலான்ற ரூமர் இருந்திருக்கு. அப்படி அந்த ரூமர் உண்மையா இருந்தா அப்படின்னு குக்கிங் சார் யோசிக்கிறாரு. HM கிட்டே ஒரு சாவி இருக்கும்ன்றது இவருக்கு புரியுது. அப்படி HM பார்த்தா அவர் ஒரு பெட்டி வச்சிருக்காருல, அதுக்குள்ள ஒரு சாவியோட பார்ட் இருக்கு, அதை பாக்குறாரு. ஆனா அவர் பாக்குற நேரம் இந்த யோகா சார் பின்னாடி தான் இருக்காரு. அவர் பார்த்துட்டாரா இல்லையான்னு தெரியல. யோகா சாரும் இதெல்லாம் யார்கிட்டயே மறைக்க முடியாது, நம்ம பசங்களையும் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப HMமும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன ஐடியான்னு தெரியல. அப்படி யோகா சார் கிட்ட பேசிட்டு வெளியில வந்தா சிவுவும் தூக்க வராம நின்றுட்டு இருக்க. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்க. அதை நீங்க தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த ஸ்கூல்ல இருந்தாதான் அது நல்லது, நான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதே என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தீங்களா, அந்த ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அவன் தான், அவனுக்கு பதிலாக தான் நான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன், நான் இந்த ஸ்கூலோட ஓனரா இருக்கிறதுக்கு காரணம் அந்த சாவியை பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இதை யாரோ கேட்டுட்டு இருக்காங்க போல, நம்ம மட்டும் இப்ப முழிச்சு இல்ல அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு தெரியல, யாரோ ஆனா கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் வாங்க பார்க்க அசிஸ்டன்ட் வந்திருக்கான். வாங்க அந்த பில்டிங் பத்தி விசாரிச்சதுனால பேச வந்திருக்கான் போல. இப்போவும் அந்த பில்டிங் நம்மளோடது கிடையாது,
முன்னாடியே வித்தாச்சுன்னு சொல்றான். எனக்கு அந்த பில்டிங்ல தான் அடிபட்டுச்சுன்னு அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது நான் சொல்லலைன்னு சொல்றான். ஏன் சொல்லலைன்னு கேட்டா, சேர்மன் உங்களை தான் வாரிசாக்கணும்னு நினைக்கிறாரு, நீங்க கத்தி குத்து வாங்கினது தெரிஞ்சா டிசப்பாயிண்ட் ஆயிடுவாரு, நீங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆளா வரணும்னு தான் மூரிம்ல சேர்த்திருக்காரு, அவர் நம்பிக்கையை காப்பாத்துங்க, மூரிம் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வாங்க, உங்களை சேர்மன் ஆக்குற அளவுக்கு நம்பிக்கையை உருவாக்குங்க அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்றான். வாங்கும் இதை கேட்டு சீரியஸ் ஆகுறான். அங்க ஸ்கூல்ல தூங்கிட்டு இருக்கிற சிவுக்கு கனவு வருது. இவ்வளோ நாள் அவனோட விஷுவல்ல ஒரு குட்டி பையன் அழுகுற மாதிரி தானே தெரியும். இன்னைக்கு அந்த குட்டி பையனுக்கு பதிலா அந்த இடத்துல இவனே இருக்கான். கீழே கோமால இருக்கிறவரோட ஒய்ஃப் கிடக்குறாங்க. பயந்து போய் கண்ணை முழிக்கிறான். அவன் கழுத்துல போட்டிருக்கிற டாலரையே காட்டிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வாங்குக்கும் சிவுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, போட்டிகள் வரப்போகுதுன்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.